வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீர் தோசை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே இல்லாமல் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நாளைக்கு மாவில்லை காலையில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக வெறும் அரிசி மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது புளிக்க வேண்டாம், எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி எதுனாலும் நம்ம தொட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 ஹவர்ஸ் ஊறினா போதும். அப்படி இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இன்னமும் சாஃப்டாக நல்லா சூப்பராக ஈஸியாக அரைஞ்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நைட்டு அரிசி ஊற வச்சிட்டேன். பச்சரிசி 1 கப் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் எந்த கப்பில் அரிசி ஊற வச்சிங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் துருவில் அதுக்கு பதிலாக தேங்காயோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெறும் தேங்காவை மட்டும் மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் நம்ம சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நீர் தோசைன்றதுனால பேருக்கு ஏற்ற மாதிரி இது தண்ணியாகவே தான் இருக்கணும். ஸோ நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம அலசி இந்த மாவோடு நம்ம சேர்த்துடலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் ஓட்டை ஓட்டையாக இந்த மாதிரி அழகாக நல்லா சாஃப்டாக வரும். இப்போ சூடானதும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இந்த தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு அப்படி ஓரமாக இருந்து அப்படியே ஊற்றிட்டு வரலாம். நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாகவே தான் இருக்கும் இந்த தோசை. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் நமக்கு. பார்த்திங்கன்னா ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எழும்பி வரும். நம்ம கையிலேயே அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ரொம்ப சாஃப்டான நீர் தோசை செமையாக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி, சாம்பார் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக எந்த விதமான ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பரான நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வெறும் பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சரிசி மட்டும் நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுருந்தா போதும். சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையான நீர் தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.